ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சண்டே எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சி எப்போவுமே சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நாங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு விளக்கு ஏற்றி ஸ்டவ்வில் எல்லாம் காட்டிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்து வச்சு அதுக்கப்புறம் மற்ற சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். அதுக்கான பூஜை வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. கற்பூரம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பையும் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பார். பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு அக்னி பகவானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வச்சுருவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு போட்டுக்கிறேன் நான். அது போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் அதுக்கப்புறம் அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா திருப்பி நல்லா எண்ணெயில் கிளறிட்டு ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை சோம்புலாம் போட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, நெய் மறந்துட்டார், அதனால் நெய் போடுறோம். அப்புறம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு மீல் மேக்கர் ஊற வச்சுது, தயிர் எல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாலாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு தண்ணி கொதித்தோடனே ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கிறாரு. அரிசி போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணிலாம் இதுவான பிறகு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு அது மேலே கொஞ்சம் எலுமிச்சை சாறு, நெய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மூடிட்டு தம் போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து சாப்பாடு திறந்து பார்த்தோன்னா அருமையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா ஒரு கிளறிட்டு பாத்திரம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் 2 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும். தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுடுவாங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா ஒரு கிளறி விட்டுருவார். அதுக்கப்புறம் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு நெய் போட்டாச்சு. முந்திரி, திராட்சை, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நெய் ஊற்றிட்டு ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். ரவை நல்லா வதங்கின பிறகு நல்லா அந்த ஓரளவுக்கு செவக்க வந்த பிறகு தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம். அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டு கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் அதில் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி கேசரி இறக்கிவிட கொஞ்சம் எசன்ஸ் போட்டுக்கிறோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது மீல் மேக்கர் பிரியாணி, கேசரி, உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் குடிநீர் பாட்டில் வழக்கம் போல். அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே பேக் பண்ணிவிடுவோம். எப்போ டைம் ஆகிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் டென்ஷனாகவே பேக் பண்ணுவோம். அந்த லன்ச் டைமுக்குள்ளே போயிடணும் அப்படின்றதுக்காக. லன்ச் டைமுக்குள்ளே போயிட்டு பசியோடு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பேக் பண்ணிவிடுவோம். கடன்னு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம். பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதில் ரப்பர் பேண்ட் போட்டு எல்லாம் இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பையில் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் வழியில் போகும்போது 2 துப்புரவு பணியாளர்களை பார்த்தோம். சரி அவங்களுக்கு முதல்ல கொடுப்போன்னு அவங்களுக்கு கொடுத்து ஆரம்பித்தோம். இவர் வழக்கமாக நாங்கள் கொடுக்குற தாத்தா. எங்கள் சாப்பாடை பார்த்தோன்னே ஆசையாக வாங்கி சாப்பிடுவார். அடுத்து இவரும் வழக்கமாக கொடுக்குறவர் தான். இவர் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு தம்பி இருக்கார் இவருக்கு. வழியில் இந்த தாத்தாவை பார்த்தோம்.
சரி அந்த தாத்தாக்கும் கொடுத்தோம். அப்புறம் இவரும் வழக்கமாக கொடுக்குறவர் தான். வண்டி வந்து கொஞ்சம் காற்று இல்லை, அதுக்கப்புறம் பஞ்சருக்கு காற்றடிச்சிட்டு அந்த தாத்தாக்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த தாத்தா கொடுத்தோம். இவரும் திடீர்னு வழியில் பார்த்தோம், சாப்பாடு கொடுத்தோம், சாப்பிட்டாரு. ரொம்ப பசியோடு இருந்தார் இவர் வழக்கமாக கொடுக்குறவர் தான். இவர் காலில் அடிபட்டு இருந்தது. சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு பரவாயில்லம்மா அப்படின்னாரு. அதையும் கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். இவர் வழியில் வந்துட்டு இருந்தார், அவருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த தாத்தா வழக்கமாக கொடுக்குற தாத்தா எங்களை பார்த்தோன்னா சிரிப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இவங்களாம் வந்து கொஞ்சம் புதுசாக உட்காந்துருந்தாங்க. சரி எல்லாருமே பசியோடு தான் இருந்தாங்க. சரின்னு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பியும் கிளம்பிட்டோம். இது வழக்கமாக எங்கள் கணவர் கொடுக்குற இடம். நிறைய பேர் இருப்பாங்க இங்கே வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்றதுனால அவர் கொடுப்பாரு. இது ஒரு பெரிய கும்பல், நிறைய பேர் வந்து இங்கே கஷ்டப்படுறவங்க. சாப்பாடு வந்து வாங்கின உடனே போய் அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதில் எப்படி இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிற மாதிரி எல்லாருமே பசியோடு இருக்கிறவங்க. அதனால் ரொம்ப நாங்கள் வருவோன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இங்கே போனோடனே எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாருமே அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. அது பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வருவோம். நாங்கள் சாப்பாடு கொடுக்கறத பார்த்தோன்னே ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து நிறைய பேர் அங்கங்கே உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களாம் பார்த்துட்டு ஓடிடுவாங்க. பசியில் இருக்கிறவங்க வருவாங்க. வண்டியில் போகிறவங்க திடீர்னு அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க, இந்த மிதி வண்டி மாதிரி, அவங்களாம் கூட பார்த்துட்டு வருவாங்க, நிப்பாட்டிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. பொம்மை விற்கிறவங்க, பலூன் விற்கிறவங்க, அந்த மாதிரி நிறையா வியாபாரம் செய்கிறவங்களும் வருவாங்க. பசியோடு போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னே வருவாங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போவாங்க. அதுவும் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இந்த பாட்டி வந்து வாய் பேச முடியாதவங்க. ஆனால் எங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக ஓடியாந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டி அவங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டு. எங்கள் சாப்பாடு நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதுமாதிரி இங்கே கொஞ்சம் முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் சாப்பாடு வந்து சண்டே ஒரு நாளுனாலும் அவங்களுக்காக காத்துட்ருக்க மக்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்களெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் ஓடுவோம். இந்த தாத்தா வரல, படுத்துட்டு இருந்தாருன்ட்டு நான் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இவரும் வழக்கமாக எங்களாண்ட வாங்குறவர், எங்கள் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுறவர் அவர். இவரும் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தார். அப்புறம் இவரை எழுப்பினேன். பசியோடு படுத்துட்டு இருந்தார் போல். எழுப்பினோடனே வாங்கி உடனே சாப்பிட ஆரம்பித்தார். இந்த குழந்தைங்களும் வாங்கிச்சிங்க, சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. வாங்கி அவர் வாங்கினார். சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு திருப்பி இன்னொரு சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. நிறைய பேர் வந்து இந்த பசியோடு வாங்குவாங்க. அதுதான் நம்ம சரி பசியோடு இருக்கிறவங்க வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்போம். வயசானவங்க நிறைய பேர் கலந்தும் வராங்க, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த தாத்தா வந்து வழக்கமாக கொடுக்குற தாத்தா. இது ஒரு குட்டி நாய், குட்டியாக பார்த்துட்டு இருந்த நாய். இப்போ பார்த்தா அது குட்டி போட்டு இருந்தது. ஒரு 4 குட்டி 5 குட்டி போட்டு அதில் யாரோ ஒரு குட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த தாத்தா. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தோன்னே பிஸ்கெட் கொடுத்தாரு. வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டியை தூக்கினோடனே ஓடி வந்து பார்த்துட்டு அவரையும் கொஞ்சிது, குட்டியையும் பார்க்குது. எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருந்தார். நீயே ஒரு குட்டி, நீ ஒரு குட்டி போட்டியா அப்படி சொல்லிவிட்டு அந்த குட்டிங்களை காட்டிகிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் கண்ணே திறக்கல, ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சிட்டு அதுங்க ஃபுட்டு போடுறதுக்கு இதுக்கு ஃபுட்டு போட்டார். ஃபுட்டு போட்டால் அது சாப்பிடல. ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னு வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கீழே வச்சுட்டாரு.
அதுக்கப்புறம் இந்த அம்மாவை கொஞ்சிட்டு இருந்தார். கால் கொஞ்சம் நொன்ற மாதிரி இருந்தது, என்னடி ஆச்சு அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு, சரி வரேன் பாய் பாய், குட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். வழியில் இந்த தாத்தா படுத்துட்டு இருந்தார். உண்மையாகவே ரொம்ப பசியில் இருந்தார் போல். நான் போய் குரலை கொடுத்தோன்னே ஏஞ்சி கடகடன்னு திரும்பி உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பாட்டி கொடுத்துட்டு அங்கே ஒரு தாத்தா இருப்பார், அவருக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வழியில் இவருக்கு ஒருத்தர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இவர் வழக்கமாக வரவர் தான். இவரும் பார்த்துட்டு என்னம்மா 2-3 வாரமாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க நீங்கள் இல்லை நாங்கள் பார்த்தோம் அப்படி சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்து அங்கே கிளம்பி இவரும் தூங்கிட்டு இருந்தார். இவரை எழுப்பி இவருக்கும் வழக்கமாக கொடுக்கறது தான் சாப்பாடு கொடுத்துட்டு அவரையும் நல்லா விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து ட்ரெஸ் கொடுத்தாரு, சட்டைங்க எடுத்துகிட்டு வந்திருந்தார், அதை கொடுத்தாரு அவங்களுக்கெல்லாம். அவங்கக்கிட்ட 2 வார்த்தை நல்லா பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி இவருக்கும் ஒன்று கொடுத்தாரு. இவங்களும் வழக்கமாக நாங்கள் கொடுக்குறவங்க தான். தாத்தா கண் தெரியாத தாத்தா, அவருக்கு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அங்கே ஒன்றா உட்காந்துட்ருப்பாங்க, ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கேயே சாப்பிடுவாங்க. நாங்கள் கொடுத்தோடனே எல்லாருமே பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்காக எங்களுக்காக காத்துட்ருக்க ஜனங்க. அதுக்காகவே அந்த நேரம் தவறாமல் போவோம். அங்கெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது இவர் வந்தார். பார்த்தா வழியில் நின்றுட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னா பேட்ரி இல்லாமல் சார்ஜ் இல்லாமல் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அது அப்புறம் எங்கள் வீட்டுக்கார டோ பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கடைசியாக இவர் வந்து எங்கள் சாப்பாடு வாங்கிறதுக்காக இங்கே வெயிலில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் எதிர்பக்கம் போயிடுவார். ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்தேன், அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். சரி நான் அந்த பக்கம் சுற்றிட்டு போயிட்டு கூப்பிட்டு கொடுத்தோன்னே என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஏஞ்சி சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சார். சாப்பாடு கொடுத்துட்டு அவருக்கும் சட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதையும் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர்லேருந்து வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிட்டார். அதுக்கப்புறம் எப்பயுமே அவர் எங்கள் வீட்டுக்காரை பற்றி தம்ஸ்அப் காட்டிட்டு வாழ்த்து சொல்லுவார். அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார், அவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.